தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில் திருச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய 143வது சட்டமன்ற தொகுதியான லால்குடி சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். 143 லால்குடி திருச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். அங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் சார்பில் பாரிவள்ளல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக அங்கே சவுந்தரபாண்டியன் திமுகவை சேர்ந்தவர் இருக்கிறார். அவர் 2006லேருந்து 2006, 11, 16, 21 4 முறை அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் வேட்பாளரிலிருந்து மாற்றப்பட்டு டி பாரிவள்ளல் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் சார்பில் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஐஜேகே கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு வந்தவங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க கட்சியில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மகளிர் அணியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வேட்பாளராகவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லேயே அதீத சொத்து மதிப்பை கொண்ட வேட்பாளர் அப்படின்னா லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தான். மார்டின் அவங்களுடைய மனைவி, ஆதவர்ஜுனா இருக்கிறார் இல்லையா, தாவைக்கால அவங்களுடைய அத்தை. நாம் தமிழர் கட்சியில் என் மதன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் இருந்தவர், அதன் பிறகு ஓபிஎஸ் ஆதரவாக செயல்பட்டவர். இப்போ தாவைக்கால இருக்கிறார். அவர் லால்குடியினுடைய வேட்பாளராக டிவிகேவின் சார்பில் போட்டியிடுறார். ஸோ வேட்பாளர்கள் பார்த்தாச்சு. வாக்காளர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,02,156, பெண்கள் 1,08,861, மூன்றாம் பாலினத்தவர் 26, ஒட்டுமொத்தமாக 2,11,043. இங்கே லால்குடியில் என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையார்களும் முத்தரிகர்களும் தான் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. இவங்க தான் இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க. கணிசமாக யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள், முக்குளத்தோர், முதலியார் சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒரு இதர சமூகத்தினர் ஒரு 10% அடிப்படையில் இருப்பாங்க. லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே நெல், கரும்பு, வாழை சாகுபடி தான் அதிகமாக இருக்குது. விவசாய பகுதி தான். அது இல்லாமல் செங்கல் சூளை ஒரு பெரிய வேலை வாய்ப்பாக இங்கே இருக்குது. அதே போல் டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது. இதுவரை தேர்தலினுடைய எந்தெந்த கட்சி அதிகமாக ஜெயிச்சிருக்கு, எத்தனை முறை ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இங்கே 10 முறை வெற்றி பெற்று இருக்குது. அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், சுயேட்சைகள் 1 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல் 2006லேருந்து இங்கே திமுக தான் வெற்றி பெறுது. கடந்த 4 தேர்தல்கள் எடுத்திங்கன்னா திமுக தான் வெற்றி பெறுது. இன்னும் சொல்லலாம் அப்படின்னா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக இருக்கிறார். KN நேரு அவர்களும் இங்கே 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராகி இருக்கிறார். கடந்த 4 முறையாக சவுந்தரபாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தார். 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா திமுக 84,914 வாக்களை வாங்கியிருக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் 48. அதிமுக 67,965, 39%. நாம் தமிழர் கட்சி 16,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. சதவீத அடிப்படையில் 9.36. அமமுக கடந்த முறை இங்கே போட்டிட்டு இருந்தாங்க, 2,941. அதிமுகவினுடைய வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களை பற்றி பார்ப்போம். இருக்கிறதுலே இவங்க தான் பணக்கால வேட்பாளர். ஐஜேகேல இருந்தாங்க, அதன் பிறகு அதிமுகவுக்கு வந்தாங்க. மகளிர் அணியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ வேட்பாளராகவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும்னு இல்லை. ஸோ களப்பணி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு, பொதுமக்களை கவர்ற மாதிரி களப்பணியை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பணக்கார வேட்பாளர் அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியாக காசு செலவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு களத்தில் ஒரு ஃபைட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற டி பாரிவள்ளல் அவர்கள் பொதுவாக இப்போ திருச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா KN நேருவோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ இவங்க 2 பேர் தான். KN நேரு முதன்மை செயலாளராக இருக்கிறார். அன்பில் மகேஷ் தெற்கு மாவட்ட செயலாளராக திருச்சியில் இருக்கிறார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அப்படி இல்லைன்னா KN நேரு அவர்கள் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அங்கே சீட்டு வாங்க முடியாது. ஏற்கனவே 4 முறை அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சவுந்தரபாண்டியனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அவர் விருப்ப மனுவை கொடுத்துருந்தா
பாரிவள்ளல் அப்படின்ற புதிய நபருக்கு வந்து அங்கே வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி தான். கடந்த 2021 திருச்சியில் இருக்க 9க்கு 9 வந்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஸோ KN நேரு அவர்களுடைய சப்போர்ட் வந்து இவருக்கு வந்து இருக்குது. திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி தான். ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மதன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2021 ஒரு 16,000 வாக்குகளை எடுத்திருக்கிறாங்க. 2024 16,480 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10% அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே வாக்கு வலிமை இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க களப்பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பரப்புரை பயணத்திட்டத்திலேயே இருக்கிறார். இன்றும் கூட சென்னையில் அவர் வந்து பரப்புரை செய்ய இருக்கிறார். ஸோ வாக்குகள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா போன வாட்டி ஒரு 16,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வாட்டி 20,000 25,000 வாக்குகள் வரை அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். கூப்பா கிருஷ்ணன் அதிமுகவில் பயணப்பட்டவர். 75 வயசாகுது. 1991 to 96 விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஆலங்குடி, ஸ்ரீரங்கம் இந்த 2 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2001 தமிழர் பூமி கட்சி அப்படின்ற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார். திமுக கூட்டணிக்கு போனார். அதன் பிறகு அந்த கட்சியை அதிமுகவே இணைச்சிட்டார். அதிமுகவில் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலங்குடி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கடந்த முறை அவர் வந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். அதன் பிறகு ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு ஓபிஎஸோடு பயணப்பட்டார். அதன் பிறகு இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய டெல்டா மண்டல தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவராக அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஸ்ரீரங்கத்தில் போட்டியிடுவார்னு பார்த்தோம். இப்போ லால்குடியில் அவர் வந்து நிற்கிறார். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் கூப்பா கிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர். அவர் வந்து ஒரு என்ன சொல்வது 91 சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்படின்னா இந்த தேர்தல் அரசியலை கரைச்சி குடித்தவர் தான். அது வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அது இல்லாமல் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் போட்டியிடுவதால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் அது ஒரு பூஸ்டாக இருக்கும். ஏற்கனவே அவங்க விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விஜய் என்ற பிரபலம் அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் பற்றி நன்கு அறிஞ்ச ஒரு கேண்டிடேட் இருக்கிறதால லால்குடியில் ஒரு டஃப் ஃபைட்டை வந்து அவங்க வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற தொகுதிகளில் காட்டிலும் இவங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியோ, இல்லை கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட தொகுதியோ, சத்யபாமா போட்டியிடக்கூடிய தொகுதிகளையோ அவங்க களப்பணிகளை மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகளோ அல்லது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மகன் பிரிக்கக்கூடிய வாக்குகளோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திமுக இங்கே 10 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு கடந்த 4 தேர்தல்களையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. KN நேரு அவர்கள் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. மண்டல பொறுப்பாளராக KN நேரு அவர்கள் தான் இருக்கிறார். ஸோ KN நேரு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் தான். அந்தளவுக்கு நல்ல களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர். அவர் திருச்சி மேற்கில் போட்டியிடுறாரு. ஸோ திமுகவுக்கு சாதகமான தொகுதி தான். ஆனால் அதிமுகவின் சார்பில் ஒரு படை பலம் மிகுந்த ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க. கடைசி நேரத்தில் வேறு ஏதாவது ட்விஸ்ட் வருமா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு அங்கே திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய தொகுதி தான் லால்குடி. நாம் தமிழரும் அதுக்கப்புறமாக வந்து டிவிகேவும் எவ்வளோ வாக்குகள் பிரிக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து வெற்றி தோல்வி மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போதைக்கு திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் லால்குடி தொகுதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ 2026 தேர்தல் செய்திகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, உரிமை. கண்டிப்பாக வாக்களியுங்கள்.